கடைக்கு போக வேண்டும் என அழைத்த கணவனை அடுத்த 10 நிமிடங்களில் இப்படி ரத்தம் தெறிக்க தெறிக்க பிணமாக பார்த்தால் எந்த மனைவியால் தான் தாங்கிக் கொள்ள முடியும்? போலீசாரின் டார்ச் லைட் வெளிச்சம் இரத்த வெள்ளத்தில் கிடந்தவரின் உடலில் பதிந்த வெட்டுக்களை தெள்ளத் தெளிவாக படம் போட்டு காட்டியது. கொல்லப்பட்டவர் ராஜ்குமார் மதுரை மாநகர் பார்க் டவுன் 2வது தெரு பகுதியைச் சேர்ந்தவர். இவர் மதுரை முனிச்சாலை பகுதியில் பார்சல் சர்வீஸ் தொழில் செய்து வருகிறார். இவருக்கு சந்திரகலா என்ற மனைவியும் ஒரு மகனும் உள்ளனர். கடந்த 12ஆம் தேதி அன்று இரவு வழக்கம் போல அலுவலகத்தில் இருந்து வீட்டிற்கு பைக்கில் வந்து கொண்டிருந்துள்ளார். அப்போது மனைவி சந்திரகலாவிற்கு போன் செய்த ராஜ்குமார் கடைக்கு போக வேண்டும், பிரதான சாலைக்கு வருமாறு கூறியுள்ளார். இதனையடுத்து ராஜ்குமாரின் மனைவி சந்திரகலா தனது வீட்டில் இருந்து மெயின் ரோட்டிற்கு நடந்து வந்திருக்கிறார். அங்கே சந்திரகலா பார்த்த காட்சி கொடுமையானது. 10 நிமிடத்திற்கு முன் செல்போனில் பேசிய கணவன் இரத்த வெள்ளத்தில் உடல் முழுவதும் வெட்டுக்காயங்களுடன் சடலமாக கிடந்திருக்கிறார். பதறியவர் உடனே போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளார். அடுத்த கணமே சம்பவ இடத்திற்கு வந்த கூடல்புதூர் காவல்துறையினர் ராஜ்குமாரின் உடலை பார்த்ததும் நடந்திருப்பது கொடூரமான கொலை என்று உறுதி செய்தனர். உடனே சடலத்தை மீட்டு உடற்கூறாய்வுக்காக அனுப்பி வைத்த போலீசார் சடலத்தை முதலில் பார்த்த ராஜ்குமாரின் மனைவி சந்திரகலாவிடம் இருந்தே விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். அப்போதுதான் கடந்த சில மாதங்களுக்கு முன்பே ராஜ்குமாரை ஒரு கும்பல் கார் மூலமாக இடித்துக் கொல்ல முயற்சி செய்ததாக கூறியிருக்கிறார். உடனே அந்த கொலை முயற்சி நடந்த சாலையில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து 6 பேர் கொண்ட ஒரு கூலிப்படையை கைது செய்து விசாரித்தனர். அவர்கள் கூறிய வாக்குமூலம் போலீசாரை மட்டுமின்றி ராஜ்குமாரின் குடும்பத்திற்கே பெரும் பேரிடியை இறக்கியது. இத்தனையும் செய்தது வேறு யாரும் அல்ல, ராஜ்குமாருடன் ஒண்ணு மண்ணுமாய் பழகி நண்பனாகவும் தொழிலில் பார்ட்னராகவும் இருக்கும் கல்லாணை என்பவர்தான்.